எபிசோட் 82ல் ராஜன் வந்து விக்கியை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டு அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்ட் ஐஷுக்கும் உனக்கும் நடந்த குக் ஆஃபில் உன்னோட டேலண்ட்டை பார்த்தேன், எனக்கு உன் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, நீ எங்களுக்கு இந்த கிச்சனை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு வந்துட்டு விக்கி வந்து நான் தான் முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆல்சோ இட் இஸ் மை டைம், நான் கண்டிப்பாக என்ன ப்ரூவ் பண்ணுவேன். நான் நெடுமாறன் சாரால் இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ரெசார்ட்லேயே சேர்ந்தேன், ஆனால் எனக்கே தெரியாமல் அவரோட அரகன்ஸை நான் கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஏதோ கூண்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது, நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் நான் கூடி சீக்கிரம் நிறைய ஷெஃப் ஹையர் பண்ணிடுறேன், உங்களுக்கு இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் வெளியில் போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியும் கிளம்பிடுறாரு. இப்போ விக்கி வந்து நெடுமாறன் சீட்டில் உட்காந்து அதை ரசிக்கிறாரு, நல்லா ரசிக்கிறாரு. அப்போ வேணிவில் வந்துட்டு நீ ஏன் வெளியில் போகல அப்படின்னோடனே, உனக்கே தெரியாதா நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும், உனக்கு ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த சீட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வேணி வந்துட்டு அவரோட கையை எடுத்து கிஸ் பண்ணுறதுக்கு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போவாங்க. அப்போ கரெக்டாக ஷெஃப் சிவா உள்ளே வந்துடுவார். இது என்ன கையை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்க, ஷெஃப் ரம்யா வந்திருக்காங்க அப்படின்னோடனே ரம்யா கரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்து சாரி நேற்று ஒரு நாள் லீவ் எடுத்தேன், உடம்பு சரியில்லைனா அதுக்குள்ளே என்னெல்லாமோ நடந்து போச்சு அப்படின்னோடனே விக்கி சொல்கிறாரு, இன்னும் 10 days உன்னோட இன்டர்ன்ஷிப் முடிய போகுது, நீங்கள் இருந்தால் நான் ஒரு பெர்மனன்ட் ஜாப் போட்டு தரேன் அப்படின்னோடனே நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் லீவ் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னோடனே அது மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே ரம்யா ஹாப்பி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவா வந்து இவன் என்ன விக்கி திடீர்னு இவ்வளோ நல்லவனாயிட்டான், அப்படி இந்த வேணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றியும் பாண்டியும் பேசிக்கிறாங்க. விக்கி சும்மாவே நம்மளை டார்ச்சர் பண்ணுவான், நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே அவன் இந்த ரெசார்ட் விட்டு போயிருக்க மாட்டான், இனிமேல் புதுசாக டார்ச்சர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே ஆர்டர் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. ஆனால் விக்கி ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு. கொஞ்சம் நாங்கள் கம்மியான ஷெஃப் தான் இருக்கிறோம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுக்குறோம், லேட் ஆக்கணும்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, என்ன ஆர்டர்ஸ் இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. அப்போ பாண்டி சொல்கிறாரு, வேண்டாம் எனக்கு இந்த விக்கி வேண்டாம், பழைய விக்கி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாண்டி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரியாவை மீட் பண்ணி வெற்றி வந்து கேட்குறாரு, மேம் பேண்ட்ரியை திருப்பவும் ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, இப்போது சிச்சுவேஷனில் பேண்ட்ரி சரியாக வராது வெற்றி, ஏன்னா நம்ம கிச்சனுக்கே ரொம்ப தகிட தத்துவமாக இருக்கும், இந்த டைமில் நம்ம பேண்ட்ரியை ரன் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகிடும் அப்படின்னோடனே ஓகே மேம் எனக்கே புரியுது, ஆனால் எனக்கு கிச்சனில் எப்படியாவது ஷெஃபாக சேர்த்து விடுங்க மேம் அப்படின்னு கேட்டோன்னே சரி நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், நீ கிச்சனில் வந்து ஷெஃபாக ஜாயின் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ராஜன்கிட்டையும் பேசிக்கிறேன் அப்படின்னோடனே ஓகே மேம் நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பொண்ணு கிச்சனில் உள்ள விடுவேனோடனே எனக்கு ஜூஸ் கேட்குறியா, சரி ஒரு பொமிக்ரனேட் ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் வெற்றி இங்கே வரும்போது கரெக்டாக செல்வி கால் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னே அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. நேராக வந்து உத்தமன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ உத்தமனும் சொல்கிறாரு, நான் உனக்கு பணம் போட்டு விட்றேன், நீ கிளம்புன்னு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஐஷு அவங்க அப்பாவை மீட் பண்ணி கேட்குறாங்க வீட்டில், அப்பா ஒரு பொண்ணாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே அம்மா நான் இந்த ரெசார்ட் ஆரம்பிச்சதுலேருந்து நான் என்னோடய சொந்த ரெசார்ட் மாதிரி பகலாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ரகுபதி ஜஸ்ட் ஒரு தீப்பொறி மாதிரி தான், அவன் தான் ஓனருங்கிறத தவிர அவன் எதுவுமே பண்ணது கிடையாது, நான் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ண இடத்துல நேற்று வந்து சின்ன பையன் கையில் CEO போஸ்ட்டை கொடுத்தா என்னை நம்பலைன்னு தானே அர்த்தம், அப்போ என்னை இப்படி இவ்வளோ நாள் உழைச்சி என்னை தூக்கி போட்டான்னா நான் இவனை நம்பி இருந்தேன்னா இவன் என்றைக்கு வேணால் இதே மாதிரி என்னை தூக்கி எரிஞ்சிடுவான், எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை, அண்ட் நான் வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு நிறைய கால்ஸ் வருது அந்தந்த ரெசார்ட்லேருந்து, ஆனால் நான் இப்போதைக்கு எந்த ரெசார்ட்டுக்கும் போகிறதில்ல, என்ன நம்பி வந்த எல்லா ஷெஃபுக்கும் என்னோட பணத்துலேருந்து நான் சேலரி போட்டு விட்டுருவேன், ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, இப்போதைக்கு என்னோட ஒன்லி கான்சன்ட்ரேஷன் ஸ்டார் ஷெஃப் தான், நம்ம வீட்டு கிச்சன்லேயே நான் ஒன்று ட்ரெயின் பண்ண போகிறேன், ஸ்டார் ஷெஃப் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐஷுவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வெற்றி வந்து அம்மாவை பார்க்குறதுக்கு வந்துட்டாரு. அம்மா அங்கே வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, ஸோ வெளியிலேருந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ செல்வி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு லிவர் டேமேஜ் ஆகிருக்கு, அம்மா ரொம்ப நாளாக வயிற்று வலியில் கஷ்டப்பட்டுருக்கு, சொல்லாமல் இருந்திருக்காங்க, ஒரு 20 lakhs ஆகுமா இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டு வெற்றி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ கடன்காரங்கள்லாம் உள்ளே வந்துட்டு முதல்ல உங்கள் அம்மாவுக்கு 20 லட்சம் நீ சேர்க்குறதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் மொத்தமாக அடைச்சிரு, இப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நீ மொத்தமாக கடனை அவ்வளோ அடைச்சது நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம், உங்கள் அப்பா ஓடின மாதிரி நீயும் ஓடிடாத அப்படின்னு சொன்னோடனே வெற்றிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேராக உள்ளே போயிட்டு அம்மாவை பார்க்குறாரு. அப்போ அம்மா வந்துட்டு அம்மா கிட்ட வந்து ஏமா அந்த அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லி வெற்றி வந்து அழுறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மோசம் இல்லைடா, எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்டா, அவர் நீ வேலை பார்க்குற ஆர்ஆர் ரெசார்ட்டில் தான் 15 வருஷம் முன்னாடி வேலை பார்த்துருக்காரு, அவரை தேடி ரகுபதி சார் வந்து வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார், அவர் வேலை நம்மளுக்காக உழைக்கிறதுக்கு தான் அவர் போயிருக்காரு, ஆனால் போன இடத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ எங்கே என்ன கஷ்டப்படுறாருன்னு எதுவுமே தெரியல, ஆனால் மற்றபடி உங்கள் அப்பாவை திட்டாதடா அப்படின்னு அவங்க அம்மா வந்து இந்த டெத் பெட்லேருந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி அப்படியே வருத்தப்பட்டு அப்படியே நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.